வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2 டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 1, 2, 3 3 எபிசோட் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிக்குது. ஆனா நம்ம இப்போதைக்கு எபிசோட் நம்பர் 1 and 2 மட்டும் பார்ப்போம். எல்லாரும் பார்த்திருப்பீங்க தான் நினைக்கிறேன். அப்படி யாராச்சும் பார்க்கலாம் கண்டிப்பா போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த சீரிஸ் ரொம்ப ஒரு முக்கியமான சீரிஸா இருக்க போகுது. அதாவது இந்த சீசனோட முடிவுல மார்வல் டெலிவிஷன் பனிஷரை வச்சு ஒரு ஸ்பெஷல் பிரசன்டேஷன் பண்ண போறாங்க. அதுதான் பனிஷர் ஒன் லாஸ்ட் கில். சோ இந்த சீசன் எப்படி பனிஷர் தி லாஸ்ட் கில் லீட் பண்ணுதோ அதே மாதிரி தான் பனிஷர் தி லாஸ்ட் கில் டைரக்டா பிராண்ட்னியோட கனெக்ட் ஆக போகுதுங்க. சோ அதனால இந்த சீரிஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் இந்த எபிசோட் நம்பர் 1 ஓப்பனிங்லயே செம்ம சூப்பரான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சு மஜா பண்ணிட்டானுங்க. அப்புறம் ரொம்பவே சில முக்கியமான கேரக்டர் சின்ன ஃபோன் கால் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் அதை விட ரொம்பவே முக்கியமா நம்ம மேட் மோடாக்கோட அம்மாவை பத்தி எபிசோட் நம்பர் 2ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. பட் எல்லாத்தையும் இந்த பிரேக் டவுன்லயே மொத்தமா பிரிச்சு மெஞ்சிடுவோம். சோ தொடங்குவோமா? ஓப்பனிங்கே இந்த மொத்த சீசனும் சீசன் 1ல இருந்து 6 மாசத்துக்கு அப்புறம் தான் தொடங்குது. அப்புறம் சீசன் 1லயே நம்ம கிங் பின் ரெட்வுட் ஹார்பரை பில்ட் பண்ணனும் ஒரு பிளான் பண்ணியிருந்தார்ல, அதை இந்த 6 மாசத்துல அவர் பில்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆனா அது கிங் பினா மட்டும் தான். ஏன்னா மக்கள் மத்தியில அந்த நியூயார்க் சிட்டியோட மேயரா வில்சன் ஃபிஸ்க் அந்த சிட்டியை ரொம்ப நல்ல விதமா மாத்தி இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் எடுத்துருப்பாங்க. அதையும் இந்த பிபி ரிப்போர்ட் தான் எடுத்துருப்பாங்களே. ஆனா பிபி இந்த ரிப்போர்ட்டர் வாழ்க்கையை ஆரம்பிச்சதுக்கான காரணமே நம்ம வில்சன் ஃபிஸ்கோட அந்த கிங் பின் வாழ்க்கையை எக்ஸ்போஸ் பண்ணதான். ஏன்னா இவரோட அங்கிள் பென்யூரிக்கு கொலை பண்ணது நம்ம தலைவன் கிங் பின்ங்க. சோ அதனால தான் இந்த பிபி ரிப்போர்ட்ங்கிறதே அவ ஆரம்பிச்சிருப்பா. ஆனா இப்போ எதுக்காக வில்சன் ஃபிஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் அவ எடுத்துட்டான்னு கேட்டீங்கன்னா அந்த மொத்த ரிப்போர்ட்டுமே ஃபேக்குங்க. அதுவும் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டானே அவன் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். ஆனா இப்போ எதுக்காக இந்த மாதிரிலாம் செட் பண்ணி ஒரு ஃபேக் ரிப்போர்ட் எடுத்துட்டானா தலைவன் வில்சன் ஃபிஸ்க்கு இவன் மேல ஒரு நம்பிக்கையை கொண்டு வரதுக்காக தான் இப்படி ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட் எடுத்துட்டுப்பா. ஏன்னா அவங்க கிட்ட இப்படி ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அவங்க கூட சேர்ந்து உள்ள இருந்தே வேலை பண்ணா ஏகப்பட்ட ரிப்போர்ட் கிடைக்கல. அதனால தான் இப்படி ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட் எடுத்துட்டா. அண்ட் அதனால தான் டேவிட் கிட்டயும் பழகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் என்னவா இருந்தாலும் மாட்டிக்காம இருந்தா சரி. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் இந்த சீசனோட மிட் போர்ஷன்லயே மாட்டிப்பான்னு தோணுது. லைக் மியூசிக் கிட்ட நம்ம ஏஞ்சலா மாட்டுவால அந்த மாதிரி தான் நம்ம கிங் பின் கிட்டயும் மாட்டுவான்னு நினைக்கிறேன். சோ ஏஞ்சலா எப்படி நம்ம டேர்டெவில் வந்து காப்பாத்தினாரோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம பிபியும் வந்து காப்பாத்துவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். பட் இந்த முதல் ரிப்போர்ட் நம்ம வில்சன் ஃபிஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டா தான் அமையுது. ஆனா இதே ரிப்போர்ட்டை வச்சு தான் எபிசோட மிட் போர்ஷன்ல நம்ம வில்சன் ஃபிஸ்க்கு எதிராகவும் பேசிருப்பாங்க. அதாவது இந்த ரிப்போர்ட்டோட ஓரத்துல பாத்தீங்கன்னா தெரியும் எஃப் ஃபிஸ்க்னு எழுதிருப்பாங்க. சோ மக்களுக்கு யாருமே வில்சன் ஃபிஸ்க்க பிடிக்கலங்கிற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட் இருக்கும். ஆனா அந்த விஷயத்தை கிங் பின் மாஸ்க போட்டுக்கிட்டே யாரோ ஒருத்தங்க பேசுற மாதிரி தான் இருக்குமே. பட் அந்த மாஸ்க போட்டுக்கிட்டு யாரா அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காருங்கிறது நமக்கு எந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகும்னா நம்ம பிபியோட அங்கிள் பென்யூரிக்கு கொலை பண்ணதே கிங் பின் தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம பென்யூரிக்கு கொலை பண்ணது கிங் பின் தான் தெரிஞ்ச ரெண்டே ஆள், ஒன்னு பிபி இன்னொன்னு கேரன். பட் அது கேரனா இருக்க வாய்ப்பில்ல. சோ அது பிபி தாங்க இருந்தாகணும். பட் அதை கூடி சீக்கிரமே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. தென் இந்த பிபி ரிப்போர்ட்லயே ஏவிடிஎஃப் பொதுமக்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் எபிசோடோட மிட் போர்ஷன்ல காமிச்சிருப்பாங்க அவங்க பொதுமக்களை எந்த அளவுக்கு பயங்கர மோசமா ட்ரீட் பண்றாங்கன்ட்டு. ஆனா இந்த பிபி ரிப்போர்ட் ஒரு நம்பிக்கையை வர வைக்கிறதுக்காக தானே உருவாக்கப்படுது. சோ அதனால பொதுமக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்டை காட்டுறாங்களே. தென் அன்னைக்கு நைட்டே நார்த்தன் ஸ்டார்னு ஒரு ஹார்பர் ஷிப் உள்ள வருதுங்க. ஆனா அது என்னதான் பாக்குறதுக்கு சரக்கெல்லாம் எடுத்துட்டு போற கண்டெய்னர் ஷிப் மாதிரி இருந்தாலும் அந்த ஷிப்ல கிட்டத்தட்ட 30 டன்னுக்கு இல்லீகல் வெப்பன்ஸ் ஸ்மகிள் பண்ணி எடுத்துட்டு வந்துருப்பாங்க. ஆனா இவ்வளவு வெப்பன்ஸ் வச்சுக்கிட்டு தலைவன் கிங் பின் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா இந்த ஷிப்பை ஃபாலோ பண்ணி தலைவன் டேர்டெவில் வந்துடுறாருங்க. அதுவும் அவரோட மாசான பிளாக் சூட்ல வந்திருப்பாரு. தென் சரியா அந்த பிரிட்ஜ் கடியில ஷிப் போகும்போது தலைவன் உள்ள என்ட்ரி குத்துறாங்க. அதுவும் நீங்க நல்லா இந்த இடத்துல நோட் பண்ணீங்கன்னா தெரியும் டேர்டெவில் ஸ்விங் பண்ணிட்டு போறத. தென் உள்ள வந்ததுமே தலைவன் அந்த ஷேடோவோடவே பிளெண்ட் ஆகி ஸ்டெல்த் மூட்லயே எல்லாருமே போட்டுதெல்லாம் செம்ம பண்ணிருப்பானுங்க. ஆனா எப்ப அவனுங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அடிக்க வந்திருப்பானுங்களோ அப்போ தலைவன் இறங்கி அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கே போயிட்டு போட்டு பொளந்து எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவும் அங்க இருக்கிற சில பேர் எல்லாம் கை காலெல்லாம் முறிக்கும் போது டேய் என்னடா நடக்குதுங்கிற மாதிரி தான் இருக்குமே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சண்டேலயே 2-3 பேருக்கு டேர்டெவில் முடிவு கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைவன் ஒரு கட்டத்துல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு கத்த ஆரம்பிச்சிருப்பான். அந்த அளவுக்கு இருக்குங்க அந்த ஃபைட். ஆனா அந்த ஃபைட்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம டேர்டெவிலோட அந்த பிளாக் சூட் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் சில ரெட் கலர் பேச்சஸ்லாம் இருக்கும். ஏன்னா பார்ன் அகைன் சீசன் 1ல நம்ம டேர்டெவில் போட்டிருந்தா அந்த ரெட் கலர் சூட் மேல தான் பிளாக் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப மேயர் ஃபிஸ்க் விஜிலன்ட் எல்லாரையுமே டெரரிஸ்டா மாத்தி அவங்கள வாண்டட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்காரு. சோ அதனால நம்ம டேர்டெவில் பேட்மேன் போலயே ஷேடோவோட பிளெண்ட் ஆகிறதுக்காக தான் தன்னோட ரெட் சூட் மேலே பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப டேர்டெவிலோட மத்த சூட்ஸ்ல என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா அததான் சீசன் 1 முடிவுல காமிச்சிருப்பாங்களே. அதாவது மேட் மோடாக் இருந்த அந்த அபார்ட்மெண்ட்குள்ள ஏவிடிஎஃப் உள்ள வந்து அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சண்டை நடந்திருக்கும். அண்ட் அந்த இடத்தையுமே மொத்தமா பிளாஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ அப்பத்துல இருந்தே மேட் அவரோட அபார்ட்மெண்ட்ல இருந்த எந்த சூட்டையுமே ரெக்கவர் பண்ணிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சோ அதனால இப்ப அவர் ரெட் சூட் மேலே பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காரு. ஆனா இந்த விஷயத்தை அவன் ரைட்டிங்ல பிரசன்ட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கு. அதாவது பார்ன் அகைன் சீசன் 1 ஆரம்பிச்சது ஃபாகியோட டெத்ல இருந்து தான். சோ அந்த விஷயம் தான் மேட் மோடாக் ஒரு டிப்ரெஷன் குள்ள தள்ளி இருக்கும். அப்புறம் அதே விஷயம் தான் டேர்டெவில அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு புஷ் பண்ணி புல்ஸையை கொலை பண்ற நிலைமைக்கு தள்ளி இருக்கும். சோ அந்த விஷயம் தான் இந்த சீசன் 2ல மேட் மோடாக் மிஸ்ஸிங் லிஸ்ட்லயும் டேர்டெவில வாண்டட் லிஸ்ட்லயும் தள்ளி இருக்கு. சோ பேசிக்கா பார்த்தா ஃபாகியோட டெத் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு டார்க்னஸ் உருவாக்கி இருக்கு. அதை தான் அந்த பிளாக் பெயிண்டா பிரசன்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதே எபிசோடோட முடிவுல பாத்தீங்கன்னா அந்த பிளாக் பெயிண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சி அந்த ரெட் சூட்டோட பேச்சஸ்லாம் இன்னும் அதிகமா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சீசனோட முடிவுல டேர்டெவிலுக்கு மேல இருக்க அந்த டார்க்னஸும் நம்ம மேட்
மடாக்குல இருக்கிற அந்த கில்ட்டும் மொத்தமா அழிஞ்சி இந்த சீசனோட முடிவுல மறுபடியும் போனகன் ஆகுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை நான் ரைட்டிங்கா இந்த இடத்துல சொல்லிட்டேன். ஆனா அதை விஷுவலா பிரசன்ட் பண்றதுக்காக தான் அந்த ரெட் சூட் மேலே பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. பட் ஆனா இது எல்லாத்தையும் நம்ம பொறுமையா அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் இப்ப மறுபடியும் நார்த்தன் ஸ்டார் ஷிப்க்கே வந்தோம்னா நம்ம டேர்டெவில் அந்த ஷிப்ல இந்த எல்லாரும் கூட போட்ட ஃபைட்டை அந்த ஷிப்போட கேப்டனும் அவர் கூட அந்த அசிஸ்டன்ட்டோ ஒரு கேமரா மூலமா பாத்துருவாங்க. ஆனா அதே கேமராவை நம்ம டேர்டெவில் அந்த இடத்துல நசுக்கி போட்டுருவாருங்க. சோ அதையும் பார்த்து அந்த கேப்டன் அந்த மொத்த ஷிப்பையும் முழுகடிச்சிட்டு அங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா அப்ப இந்த சீன் நம்ம டேர்டெவில் அந்த ஷிப்ல ஸ்மக்லிங் வெப்பன்ஸை வச்சிருக்க அந்த சீக்ரெட் ரூமை கண்டுபிடிச்சிருவாருங்க. ஆனா அப்பதான் கரெக்டா அந்த மொத்த ஷிப்புமே முழுக ஆரம்பிச்சிருக்கும். ஆனா கண்டிப்பா ஃபிஸ்க் இவ்வளவு பெரிய சப்ளை அப்படியே விட்டுற மாட்டான். கண்டிப்பா இது எல்லாத்தையுமே மொத்தமா மீட் எடுத்து யாருக்கிட்ட இந்த மொத்த சப்ளையை சேர்க்கிறோமோ அதை கண்டிப்பா சேர்த்துருவான்ட்டு நம்ம டேர்டெவில் அங்க அடிச்சு போட்டு இருந்த ஒருத்தனோட வாட்சை எடுத்து அந்த வெப்பன் கேஸ்குள்ள வச்சு லாக் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் எப்படி அந்த மொத்த ஷிப் முழுகிறதுக்கு தலைவாங்கன்னு தப்பிச்சு கடைக்கு வந்துடுறாருங்க. அண்ட் அந்த இடத்துல தான் கரெக்டா இன்டர்வியூ இருக்கிறாங்க. அண்ட் அது முடிஞ்சு டேரக்டா ஜோசிஸ்பர்க் வர மாதிரி தான் காட்டுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம டேர்டெவில் ஹைட் அவுட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அதே இடத்துல இன்னொருத்தவங்களும் ட்ரெயின் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம கேரட். ஏன்னா சீசன் 1 முடிவுலயே பார்த்திருப்பீங்க நம்ம பனிஷருக்கும் டேர்டெவிலுக்கும் நம்ம கேரட் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ அதனால தான் அவங்களும் வாண்டட் லிஸ்ட்ல ஆட் ஆகி தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல ஏகப்பட்ட விக் செட்டப்ஸ்லாம் இருக்கும். சோ அவங்க வெளியில போகும்போதே மாறு விஷயத்துல போறாங்கங்கறத நமக்கு தெளிவாவே செட் பண்ணிடுறாங்க. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீடைலா இந்த இடத்துல நம்ம கேரன் பேஜ் கிங் பின்க்கு எதுக்கு இவ்வளவு வெப்பன்ஸ் தேவைப்படுதுங்கிற விஷயத்தை நான் ஜெஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஜெஸ்ட்னு சொல்லும் போது எல்லாருமே கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அது நம்ம ஜெசிகா ஜோன்ஸே தான். சோ ஜெசிகா ஜோன்ஸும் டேர்டெவில் உருவாக்குன ரெசிஸ்டன்ஸ் டீம்ல தான் இருக்கானுங்கிறத இந்த இடத்துல தெளிவா புரிய வச்சிடுறாங்க. அண்ட் அப்ப இந்த சைடு நம்ம கிங் பின் அந்த நார்த்தன் ஸ்டார் ஷிப் முழுகிறத வந்து பார்த்திருப்பாரு. அண்ட் அதை பார்த்ததுமே தெரிஞ்சிடும் அதை பண்ணது யாருன்னு. சோ அதனால அதை பண்ண உடனே டெரரிஸ்ட்னு ஃப்ரேம் பண்ணி அவனை தேட ஆரம்பிங்கன்னு சொல்லிருப்பாரு. அண்ட் அப்படியே பக் கூப்பிட்டு இந்த ஷிப்ல இருந்த விஷயத்தை பத்தி உனக்கு எனக்கு தவிர வேற யாருக்கு தெரியும்ங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பக் அந்த ஷிப்போட கேப்டன் அகிலியோ கிரியாக்காக்கும் அவன் கூட இந்த ஃபர்ஸ்ட் மேட் கிறிஸ்டோபி சாஃபா இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லியிருப்பான். அதுக்கு கிங் பெயின் அவங்களை முடிச்சு விட்டுருன்னு சொல்லியிருப்பாருங்க. சோ தலைவை இன்னமும் கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாரையும் போட்டு தள்ளுற முடிவுல தான் இருக்கான் போல. அண்ட் அப்படியே அடுத்த நாள் காலையில இந்த சீன் நம்ம கேரன் ஜெசிகா கிட்ட இந்த ஷிப்போட கேப்டனை பத்தியும் அவர் கூட அந்த ஃபர்ஸ்ட் மேட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காக கிளம்பி இருப்பாங்க. அண்ட் மேட் மாடாக்கோ அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம செரி கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக போயிருப்பாரு. அண்ட் அப்ப இந்த சீன் அப்படியே பேரலா மேயர் ஹால தான் காட்டுறாங்க. அண்ட் அங்க நம்ம மேயர் ஃபிஸ்க் மீட் பண்றதுக்காக அட்டார்னி ஜெனரல் வந்திருப்பாரு. ஏன்னா விஜிலன்டி எல்லாருமே டெரரிஸ்ட்னு சொல்லி அவங்க மேல ஒரு விஜிலன்டி ட்ரையல் நடத்த நம்ம மேயர் ஃபிஸ்க் முடிவு எடுத்திருப்பாரு. ஆனா இது எதையுமே கவர்னரை கேட்காமலே. சோ அதனால தாங்க மேயர் ஃபிஸ்க் தடுக்கிறதுக்காக இந்த இடத்துல இவங்க வந்திருப்பாங்க. ஆனா இந்த ஹையர் அபிஷியல்ஸே தடுக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் தான் மிஸ்டர் சார்ல்ஸ். ஆக்சுவலா இப்படிப்பட்ட கேரக்டர் காமிக் புக்ல கிடையவே கிடையாது. இந்த சீரிஸ்க்காகவே உருவாக்கி இருக்காங்க. அண்ட் மிஸ்டர் சார்ல்ஸ் தான் அட்டர்னி ஜெனரல் கிட்ட உங்களுக்கு ஒரு கால் வரும் அதை எடுத்து பேசுங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு. அண்ட் அதை எடுத்து பேசின அடுத்த நிமிஷமா அந்த அட்டர்னி ஜெனரல் நம்ம மேயர் ஃபிஸ்க் கிட்ட நீங்க என்ன பண்ணாலும் சரி நாங்க உங்க கூட நிக்கிறோம், நீங்க ஆடிட்டே இருங்கிற மாதிரி சொல்லி இவன் பெல்ட் அடிச்சிருப்பான். ஏன்னா அந்த கால பண்ணது டி ஃபாண்டேன், அதாவது வாலண்டினா டி ஃபாண்டேன். சோ வால் எதுக்காக மேயர் ஃபிஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்கிற விஷயம் நமக்கு இன்னும் தெரியல. பட் அவ தான் மிஸ்டர் சார்ல்ஸ் மூலமா நம்ம மேயர் ஃபிஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சப்போர்ட் பண்றதெல்லாம் ஓகே, ஆனா நடுவுல எதுக்கு சார்ல்ஸ் சுத்தமா ஐடியா இல்ல. ஆனா அன்னைக்கு நைட்டே சார்ல்ஸ் அந்த ஷிப்ல இருந்த எல்லா சப்ளைஸையும் என்கிட்ட கொடுத்துருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சோ மிஸ்டர் சார்ல்ஸ் ஒரு வெயிட் கையா இருப்பானு நினைக்கிறேன். அப்புறம் கையின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது மிஸ்டர் சார்ல்ஸ் காட்டின எல்லா ஃப்ரேம்லுமே அவர் போட்டுட்டு இருந்த அந்த ரிங்கை தொடரும்போது ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சோ அந்த ரிங்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனா என்ன இருக்குந்தாங்க தெரியல. அண்ட் இப்ப மேயர் ஃபிஸ்க் நடத்த போற அந்த விஜிலன்டி ட்ரையலுக்கு எல்லா சைடுல இருந்து சப்போர்ட் இருக்கு. ஆனா அதுல மாட்டிக்கிட்ட விஜிலன்டி எல்லாரையுமே காப்பாத்துறதுக்காக இந்த சைடு நம்ம மெக்டஃபி கோர்ட்ல வாதாடுறதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம செரியை தான் செக் பண்ண சொல்லிருப்பாங்க. அண்ட் அப்ப நம்ம செரியை டைரக்டா மீட் பண்ணி பேசுறதுக்காக மேட் மாடா கூப்பிட்டுருப்பாரு. சோ அதனால செரி அந்த இடத்துல இருந்து கிளம்ப கரெக்டா அந்த இடத்துல ஹாக் பக் வந்திருப்பாரு. ஏன்னா நம்ம மெக்டஃபி வாதாட போற அந்த விஜிலன்டி ட்ரையல் கேஸுக்கு தான் நம்ம ஹாக் பக் வாதாட போறாரு. ஆனா நம்ம மெக்டஃபிக்கு எதிரா. சோ அதனால எதுக்காக என்ன எதிர்த்து நின்னுட்டு இருக்கற, ஒழுங்கா என் கூட வந்து சேர்ந்துக்கணுங்கிற மாதிரி நம்ம மெக்டஃபிக்கு ஒரு ஆஃபர் ரைஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அதுக்கு மிஸ்ஸஸ் மெக்டஃபி ஒழுங்கா வாயை முட்டி எழுந்து போறானுங்கிற மாதிரி தட்டி விட்டுருவாங்க. அண்ட் அப்பதான் என்ன நம்ம ஹெதர் கிளினை காமிச்சிருப்பாங்க. அவங்க இந்த இடத்துல நம்ம ஸ்வாட்மேனோட சேர்ந்து சைக்காலஜிக்கல் எவாலுவேஷன் நடத்திருப்பாங்க. போன சீசன்லயே பார்த்திருப்பீங்க நம்ம மேயர் ஃபிஸ்க் ஹெதரை கமிஷனர் ஆஃப் மென்டல் ஹெல்த்தா மாத்திருப்பாரு. ஆனா அவங்களுக்கே ஒரு மென்டல் ஹெல்த் கேர் தேவைப்படுற நிலைமையில தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா ஹெதர் மியூஸால பாதிக்கப்பட்டு ஒரு ட்ராமாக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. சோ அதனால அந்த இன்டகிரேஷன் அப்பவே அவங்க கண்ணுக்கு மியூஸ் தெரிய ஆரம்பிச்சிருப்பான். சோ அந்த ட்ராமா ட்ரிகர் ஆகி அதுக்குள்ள அவங்க விழுந்துட்டு இருக்காங்கிற விஷயத்த அந்த கேமராவை ஸ்லைட் பண்றது மூலமா செம்மையா காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ட்ராமா வேற அந்த இன்டராக்ஷன்ல மட்டும் நடந்திருக்காது. அந்த இன்டராக்ஷன் நடந்து முடிஞ்சு அந்த ரெக்கார்டை கேட்கும் போதும் அவங்களுக்கு அகைன் அந்த ட்ராமா ட்ரிகர் ஆகி இருக்கும். ஆனா அப்ப கரெக்டா இவங்களுக்கு ஹாக் பக் கால் பண்ணிருப்பாரு. எதுக்காகனா இந்த விஜிலன்டி ட்ரையல் கேஸ் விஷயமா அந்த விஜிலன்டிஸ் எல்லாருமே ஒரு சோஷியோ பாத்துங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டா அவங்க மேல ஈஸியாவே ஒரு ட்ரையல் நடத்திட முடியும்ட்டு நம்ம ஹெதர் கிளின் எடுத்த அந்த சைக்காலஜிக்கல் இவாலுவேஷன்ல ஏதாவது ஒரு ஹிண்ட் இருக்குமாங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அண்ட் ஹெதர் வேற இப்பதான் ட்ராமா கொலை விழ ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதனால இந்த விஜிலன்டிஸ் எல்லாருமே மொத்தமா அழிக்கணும்ட்டு அவங்க எடுத்த அந்த ரிப்போர்ட்ல ஈவில் ஸ்பிரிட் பொசஸ் பண்ணணுங்கிற அந்த கேள்விக்கு
நம்ம ஸ்வாட்மேன் ஃபால்ஸ் தான் சொல்லிருப்பாரு. ஆனா அது எல்லாத்தையுமே இவங்க பென்சில்ல நோட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால அதை அவங்க ஈஸியாவே ரிமூவ் பண்ணி அதை ட்ரூன்னு மாத்திருப்பாங்க. சோ இவங்க மாத்திரம் அந்த விஷயம் எப்படி அந்த கேஸுக்கு ஒரு சாதகமா அமைய போகுதுங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இப்ப அப்படியே இந்த சைடு நம்ம மேட் மடாக் செரியை மீட் பண்ணதுக்காக ரெட் கிச்சனுக்கு வர சொல்லிருப்பார்ல, அதை தான் இந்த இடத்துல காட்டுறாங்க. பட் எதுக்காக வர சொல்லிருப்பாருன்னா, அந்த நார்த்தன் ஸ்டார் ஷிப்போட கேப்டனும் அவர் கூட இருந்த அந்த ஃபர்ஸ்ட் மேட்டும் இப்ப எங்க இருக்கானுங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம செரியை கூப்பிட்டு இருப்பாரு. சோ ஆக மொத்தம் ரிட்டையரே ஆனாலும் செரியை மட்டும் சும்மா உட்கார விட மாட்டீங்க அதானே. பாவங்க அந்த ஆளு ரிட்டையர் ஆகி வீட்டுல உட்காரான்னு பார்த்தா மாத்தி மாத்தி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம செரி அவங்கள பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏவிடிஎஃப் அந்த ஷிப்போட கேப்டன் அகிலியோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கானுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு டைரக்டா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துடுறாங்க. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அந்த மாதிரியான ஆளுங்க யாருமே இங்க இல்லைங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஏவிடிஎஃப் சேர்ந்த பவுல் அவங்களுக்கு பொல்லிர்னு ஒண்ணு விட்டு அங்க இருந்து அகிலாவை நாக் டவுன் பண்ணி அப்படியே தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் மேட் மடாக் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அங்க இருந்த ஓனர் கிட்டே பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தென் அப்படியே இந்த சரி ஏவிடிஎஃப் அகிலாவை மட்டும் தான் தூக்கிட்டு போய்ப்பாங்க. சோ அதனால கிறிஸ்டோபர் எங்கங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுவும் அவங்களோட ஸ்டைல்ல. ஆனா நம்ம அகிலுக்கு உண்மையாலே கிறிஸ்டோபர் எங்க இருக்கிறானுங்கிற விஷயம் உண்மையாலே தெரியல போல. சோ அதை புரிஞ்சுக்கிட்ட பக் நம்ம பவுல் கிட்ட இந்த மாதிரி ஒருத்தங்க தெரியலங்கிற மாதிரி சொன்னா அவங்களை இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்றதை விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு கப் காஃபி வாங்கி கொடுங்கிற மாதிரி சொல்லி பட்டுனா அவரை அந்த இடத்துல முடிச்சு விட்டுருவாங்க. சோ பதில் வந்தாலும் வரனாலும் முடிவுங்கிறது ஒண்ணுதான் போல. தென் இப்பதாங்க நமக்கு கேரனே காட்டுறாங்க. அதாவது கேரன் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபைலை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா பிபியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏன்னா பிபி நம்ம டேனியலை யூஸ் பண்ணி தான் மேர்ஃபிஸ் கிங்பினா இருந்து என்ன மாதிரியான சம்பவத்துல பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயத்தை டேனியலை யூஸ் பண்ணி தான் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சோ அதனால ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க, அதனால ரொம்ப ஈஸியாவே டேனியலை ஏமாத்தி அவ்வளவு பெரிய கிங்பினை மட்டும் சரிச்சிட முடியும் மட்டும் நினைக்காத. ஏன்னா மேனிபுலேட் பண்ண முடியறவங்கள தான் ரொம்ப ஈஸியாவே மேனிபுலேட் பண்ண முடியும்னு நம்ம பென்யூரி கேரன் கிட்ட சொன்ன விஷயத்தை இங்க நம்ம கேரன் பிபி கிட்ட சொல்லிருப்பாங்க. அண்ட் அதோடவே தான் இன்னமும் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் பென்யூரிக்குன்னு சொல்லிருப்பாங்க. சோ நம்ம செய்யற வேலையில ஏகப்பட்ட உயிரிழப்புக்கு நடந்திருக்கும். ஆனா அந்த உயிரிழப்பு எல்லாத்துக்குமே நம்ம ஹானர் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அவங்கள மாதிரி நம்மள ஆகிடக்கூடாது. சோ அதனால விக்கெட்டை மட்டும் விட்டுறாதுன்னு அந்த இடத்துல சின்னதா ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போய்ப்பாங்க. சோ நம்ம கேரன் பிபி இழந்துடக்கூடாதுங்க நினைக்கிறாங்க. ஏன்னா ரொம்பவே சின்ன பொண்ணா இருக்கா, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடக்கூடாதுன்னா அவங்க முன்னாடியே வார்ன் பண்ணிட்டு போறாங்க. அண்ட் இப்ப நமக்கு மறுபடியும் அதே ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. அண்ட் அங்க ஒரு வெயிட்டர் அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் கிட்ட உங்ககிட்ட யாரோ ஒருத்தங்க பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பான். அண்ட் அது யாருன்னு பார்த்தோம்னா கிறிஸ்டோபர் சாஃபா. ஏன்டா எப்பறம் எல்லாருமே கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி டைமுக்கு வரீங்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா ஏவிடிஎஃப் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தான் அகிலோ அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அண்ட் வந்த கொஞ்ச நேரத்திலே மாட்டிப்பாரு. அண்ட் அவரை பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் மேட் மடாக் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அங்க இருந்த ஓனர் கிட்டே பேசியிருப்பாரு. அண்ட் மேட் மடாக் அந்த ரெஸ்டாரண்ட்ல கிளம்பினதுக்கு அப்புறம் தான் இப்போ கிறிஸ்டோபர் வந்திருக்கான். என்ன மாதிரி டைமிங் பாருங்க பசங்களுக்கு. பட் இதை நம்ம அப்படியே கட் பண்ணி செரி கிட்ட தான் போறோம். அண்ட் இங்க தான் நமக்கு செரியோட உண்மையான பேரை ரிவீல் பண்ணிருப்பாங்க, கிளார்க் பிட்ஸ். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ரிட்டையர் ஆகி சந்தோஷமா வீட்டில் உட்காரலான்னு பார்த்தா நம்ம மெக்டஃபி செக் பண்ண சொன்ன அந்த ஃபைலை செக் பண்ணிட்டு இருப்பாருங்க. ஆனா அப்ப சடனா அந்த இடத்துக்கு ஏஎஃப்டிஎஃப் வந்துருவாங்க. பட் அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம செரி நம்ம மேட்க்கு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிடுவாரு. பட் இப்போ எதுக்காக ஏஎஃப்டிஎஃப் செரியோட இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா, நம்ம செரி அகிலோவை பத்தியும் கிறிஸ்டோபியை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காருல, அது நம்ம ஏஎஃப்டிஎஃப் எப்படியே கண்டுபிடிச்சி கிறிஸ்டோபியை பத்தி செரிக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்ட்டு அவரை விசாரிக்கிறதுக்காக தான் இப்போ வந்திருக்காங்க. அதாவது அவங்களோட ஸ்டைல விசாரிக்க. பட் நம்ம செரி எந்த விஷயத்தை பத்தியும் சொல்லாம இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஏஎஃப்டிஎஃப் நம்ம செரியை அடி பொளந்துட்டு போட்டு தள்ளிலான்னு முடிவு எடுத்திருப்பானுங்க. ஆனா அப்பதான் தலைவன் டேர்டெவிலோட என்ட்ரியே. தலைவன் அங்க இருந்து எல்லாருமே போட்டு புரட்டி எடுத்திருப்பாங்க. பட் சடனா நம்ம செரிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவரோட ஹார்ட் பீட் ரொம்பவே வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருக்கும். சோ அந்த விஷயம் நம்ம டேர்டெவிலுக்கு ஃபாகி சாகறதுக்கு முன்னாடி இருந்த அந்த விஷயத்தை ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க. சோ அதனால தலைவனால சரியா அந்த ஃபைட்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாம அடி வாங்கி விழுந்துருவான். அண்ட் அதோடவே அங்க இருந்த ஏஎஃப்டிஎஃப் தலைவனை லாக் பண்ணி அப்படியே மாஸ்கே ரிமூவ் பண்ணி டேர்டெவில் தான் மேட் மடாக்ங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு அடுத்த நிமிஷமே போட்டு தள்ளிலாம் வர. இப்ப யாரா இவங்க எல்லாருமே காப்பாற்ற போறாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துல அங்க இருந்த எல்லா ஏவிடிஎஃப்ஐயும் பெர்ஃபெக்ட்டா, அதாவது பெர்ஃபெக்ட்டா ஸ்னைப் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ இது யாரா பண்ணது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே கரெக்டா அந்த இடத்துல ஒரு நைஃப் நம்ம டேர்டெவிலுக்கு எதிர்க்க வந்து சொருவோம். அண்ட் அதுல யூ ஆர் வெல்கம் அப்படின்னு போட்டு நம்ம புல்சையோட லோகோ இருக்குங்க. பா வேற மாதிரியான சம்பவம்ல. பட் எதுக்காக புல்சை நம்ம டேர்டெவிலுக்கு உதவி பண்ணிருக்கான்னு தெரியல. பட் மேபி நம்ம டேர்டெவில் உருவாக்கின அந்த ரெசிஸ்டன்ட் டீம்ல இவனும் வந்து சேர விரும்புறானோ தெரியல. ஆனா அதை நம்ம பொறுத்து பார்ப்போம். பட் இதோட எபிசோட் நம்பர் 1 முடியுது. அண்ட் இப்போ நம்ம அப்படியே எபிசோட் நம்பர் 2 கிட்ட போவோமா? ஓப்பனிங் எபிசோட் நம்பர் 1 எந்த இடத்துல முடிச்சாங்களோ அதே இடத்துல எபிசோட் நம்பர் 2 ஆரம்பிக்கிறாங்க. அதாவது புல்சை ஏவிடிஎஃப் கிட்ட இருந்து டேர்டெவிலையும் செரியும் காப்பாத்திருப்பான். ஆனா செரிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும்ல, சோ அதனால அவரை இப்ப ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருப்பாங்க. அண்ட் அதை நம்ம தலைவன் டேர்டெவில் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அண்ட் என்னன்னு தெரியல, எனக்கு அந்த ஷாட் ரொம்பவே பிடிச்சிருந்துங்க. செமையா பண்ணிருப்பானுங்க. அப்புறம் அவரோட கையிலேயே புல்சை விட்டு அந்த கத்தியும் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ எபிசோட் நம்பர் 1 பார்த்தவங்க எல்லாருமே சொல்லியிருப்பீங்க, டேர்டெவிலுக்கு தான் கண்ணே தெரியாது
தெரியாது. அப்புறம் எதுக்கு புல்சை அந்த கத்தில யுவர் வெல்கம்னு எழுதுனான்னு கேட்டிருப்பீங்க. பட் அதை இந்த இடத்துல டேர்டெவில் தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி தாங்க காமிச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் ஓகே. ஆனா இது எல்லாத்தையுமே பண்ண புல்சை எங்கடான்னு கேட்டீங்கன்னா, அவன் இதுவரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. பட் புல்சை அந்த இடத்துல சிஸ்டர் மேகி கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருப்பான். பட் அவங்க ரூமுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். அதனால அந்த இடத்துல ஒரு முழுசா பிரீஸ்டா ஆகாத ஒருத்தர்கிட்ட தான் பாவ மன்னிப்பு கேட்டிருப்பான். ஆனா யார் இந்த சிஸ்டர் மேகின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தாங்க நம்ம மேட் மடாக்கோட உண்மையான அம்மா. அவங்கள கடைசியா நெட்ஃபிளிக்ஸோட டேர்டெவில் சீசன் 3ல பார்த்திருப்போம். அதோட இந்த இடத்துல அவங்கள மென்ஷன் பண்றாங்க. பட் எதுக்காக புல்சை குறிப்பா அவங்கள மென்ஷன் பண்றான்ட்டு சுத்தமா ஐடியா இல்லங்க. அப்புறம் புல்சை காட்டுற எல்லா சீக்வன்ஸ்லயும் அந்த மொத்த லைட்டிங்குமே ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல மாத்திருப்பாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி கோல்டான வைப் கொடுத்தது. சோ டேர்டெவில வார்மாவும் புல்சை கோல்டா காட்டதா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்ப அப்படியே இந்த சைடு நம்ம கிங் பின் தான் காட்டுறாங்க. அவரு அடுத்த வாரம் நடக்க போற ஒரு பாக்ஸிங் மேட்ச்காக ஒரு கோச்சை ஹையர் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அந்த கோச் சரியான நெக்கில் புடிச்சவங்க. ஏன்னா பக் செரியோட அப்பார்ட்மெண்ட்ல நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொன்னதுமே கிங் பின் அந்த இடத்துல கண்டுபிடிச்சவரு டேர்டெவிலுக்கு புல்சை ஹெல்ப் பண்ணிருக்கான்ட்டு. சோ அந்த விஷயத்துல நம்ம கிங் பின் செம்மையா கடுப்பா இருப்பாரு. ஆனா அப்ப இந்த கோச் வாய வச்சு சும்மா இல்லாம செம்ம நெக்லா பேச ஒரே பஞ்ச் தான் கோச் அந்த இடத்துல மாட்டங்க. ஆனா அந்த சீன் செம்மையா இருக்கும். அண்ட் கரெக்டா அந்த இடத்துல தான் இன்டர்வியூ இருப்பாங்க. சோ அது முடிஞ்சதுமே நம்ம டைரக்டா கேரன் அண்ட் மேட் கிட்ட தான் போறோம். ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, எதுக்காக புல்சை அவங்களுக்கு உதவி பண்ணான். ஆனா அதுக்கு நம்ம மேட் ஒரு கரெக்டான விஷயத்தை சொல்லியிருப்பாரு. அதாவது புல்சை இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஆளுங்களை கொலை பண்ண ஆரம்பிச்சா அந்த மொத்த பழியுமே விஜிலாண்டிஸ் மேல தான் வந்து விழும். சோ என்னதான் டாஸ்க் ஃபோர்ஸோட ஆளுங்களை ஒவ்வொருத்தங்களா காலி பண்றது நம்ம கிங் பினுக்கு ஒரு நெகட்டிவாவே இருந்தாலும் அதே விஷயம் தான் நம்ம கிங் பினுக்கு ஒரு பாசிட்டிவாவும் அமையுது. ஏன்னா விஜிலாண்டிஸ் எல்லாருமே டெரரிஸ்ட் தான ஒரு ஃப்ரேம் பண்ண பாக்குறாரு. சோ அதனால புல்சை இந்த மாதிரி டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாம் கொலை பண்ண ஆரம்பிச்சா ஈஸியாவே இந்த விஜிலாண்டிகளை அவங்களால நடத்த முடியும். சோ ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்க தான் புல்சை ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா தன்னை கொல்லாம தான் அவன் அதை பண்ண ட்ரை பண்றான்ட்டு அந்த இடத்துல மேட் சொல்லிருப்பாரு. பட் அதுக்கு எடுத்து கேரன் இன்னொரு ஊர் போகிறதுக்குள்ளே கண்டிப்பா கிங் பினையும் புல்சையும் கொல்லாம விட மாட்டானுங்கிற மாதிரி கொஞ்சம் எமோஷனலா பேசியிருப்பாங்க. ஏன்னா புல்சை என்ன ஃபாகியை கொலை பண்ணா. சோ அந்த கடுப்புல தான் இந்த இடத்துல அப்படி பேசியிருப்பாங்க. பட் அதுக்கு மேட் கிங் பினை நம்ம பதவியில இருந்து இறக்கிறதுக்கான வழியை மட்டும் நம்ம பார்ப்போங்கிற மாதிரி சொல்லி கிறிஸ்டோபி சாஃபாவை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அகிலவை கண்டுபிடிச்சு கொலை பண்ணதுக்கு அப்புறமும் எதுக்காக டாஸ்க் ஃபோர்ஸ் அவங்களை தேடிட்டு செரியை வந்து விசாரிச்சிருக்கணும், அதுவும் அவங்களோட ஸ்டைல்ல. சோ அப்ப ஃபர்ஸ்ட் மேட்டா இருக்க கிறிஸ்டோபியா அவங்க என்ன பிடிக்கல தானே அர்த்தம். சோ அதனால அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் ஆரியானாவை போய் பார்க்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அது சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷமே டாஸ்க் ஃபோர்ஸ் கரெக்டா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அங்க இருந்து அரியானாவை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏங்க எப்படி இந்த அளவுக்கு டைமிங்ல இருக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கு கிங் பின் நல்ல காசு கொடுக்குறான்னு நினைக்கிறேன். அதனால ரொம்பவே நல்ல டைமிங்ல வேலை பண்றானுங்க. பட் ஆனா அந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மேல இருக்கிற ஒரு ஜன்னலை யாரோ ஒருத்தங்க பொறுமையா கவர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அது எனக்கு தெரிஞ்சிருக்கு கிறிஸ்டோபியா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. பாப்போம் அட்லீஸ்ட் இவனாச்சும் உயிர் தப்பிக்கிறானான்னு. அண்ட் இப்போ நமக்கு அப்படியே மேயர் ஹால தான் காட்டுறாங்க. அண்ட் அங்க நம்ம பக் மேயர் ஃபிஷ் கிட்ட நீங்க மேட் மடாக்க டேர்டெவில் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படி ஒரு விஷயத்தை பண்ணனா அது அவங்களுக்கே பேக் ஃபயரா மாறிடும். ஏன்னா விஜிலண்டியா இருக்க டேர்டெவில மக்களுக்கு எதிராக திருப்புறதுங்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனா பொதுமக்கள்ல ஒரு ஆளா இருக்க மேட் மடாக்க அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் நம்ம மேயர் ஃபிஷ் கூட உயிரையே காப்பாத்திருக்கான். சோ அதனால மேட் மடாக் தான் விஜிலண்டியா சுத்திட்டு இருக்க டேர்டெவில்ங்கிற விஷயம் பொதுமக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே விஜிலண்டிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதனால மேயர் ஃபிஷ்க்கு ரொம்பவே பெரிய ஐடியா விழும். சோ அதனால மேயர் ஃபிஷ் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணாம அதுக்கு பதிலா ஒரு லைவ் ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. அண்ட் அதுல உங்களுக்கு தெரியுங்க மேயர் ஃபிஷ் கூட அரசியல் என்னன்னு. அதாவது புல்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஜிலண்டி தான் என்ன கொலை பார்த்தான். ஆனா அவன் கிட்ட இருந்து என்ன மேட் மடாக் தான் காப்பாத்தினானே. பட் அதனால இப்ப எல்லா விஜிலண்டிஸும் மேட் மடாக்க டார்கெட் பண்றாங்க. சோ அதனால நம்ம மேட் மடாக்க மறுபடியும் கொண்டு வந்தாகணும். ஏன்னா அவன் ஒரு ஹீரோ அப்படின்னு அந்த ஸ்பீச்சை முடிச்சிருப்பாருங்க. பட் ஆனா இதனால நம்ம கிங் பினுக்கு என்ன விதமான லாபம்னு கேட்டீங்கன்னா, இப்ப விஜிலண்டிஸ்க்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே மேட் மடாக்க தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா விஜிலண்டிஸை எதிர்க்கிறவங்க டேர்டெவில தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ ஆக மொத்தத்துல அவங்க தேட போறது ஒரே ஆளதான். அண்ட் அதுதான் நம்ம கிங் பினுக்கும் தேவை. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கோ கிங் பினோட அரசியலை பத்தி. அண்ட் இப்பதான் நமக்கு டேனியல் ஷீலாவும் மேயர் ஃபிஷ்க்கு எதிராக வந்த அந்த வீடியோ பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அதை பார்த்ததுமே ஷீலா இந்த வீடியோக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த பில்டிங்ல இருந்தா வந்திருக்கு. சோ அதனால அது என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சு சீக்கிரமா நம்ம மூவ் ஆயிட்டு போயிடலாம். பட் இந்த வீடியோக்கான ஆக்சஸ் யார்கிட்ட இருக்குன்னு கேட்க அதுக்கு டேனியல் பக் நீங்க ஃபிஸ்க் பவல் அப்புறம் என்கிட்ட இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா அதை கேட்டது ஷீலா இந்த வீடியோனோட லேப்ல இருக்கானுங்கிற மாதிரி கேட்க அதுக்கு டேனியல் அப்ப இல்லன்னு தான் சொல்லியிருப்பான். ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க லேப்ல இந்த வீடியோ டெலிட் பண்ணிருப்பாங்க. சோ டேனியலுக்கே தெரியாம ஏதோ ஒரு விஷயம் நடக்கணுங்கிறது மட்டும் அவனுக்கு தெரிய வருது. ஆனா அது யார் பண்றாங்கங்கிறது அவனுக்கு அப்ப தெரிஞ்சிக்காது, லேட்டரா தெரிய வரும். தென் இப்ப அப்படியே இந்த சீன் நம்ம மேயர் ஃபிஸ்க் பவுல் கிட்ட அந்த செரி என்னன்னா அவனை சீக்கிரமா விசாரிக்கிற வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அதனால பவுல் அங்க இருந்து கிளம்ப அப்ப அந்த இடத்துக்கு கோல் வந்திருப்பான். அதாங்க சீசன் 1ல ஏவிடிஎஃப் ஓட ஹெட்டா இருந்தால அவன் அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் ஏவிடிஎஃப்ல ஜாயின் ஆகிறதா சொல்லியிருப்பான். பட் இவன் நம்ம மேட்டோட வீட்லயே நடந்த எக்ஸ்ப்ளோஷன் இறந்திருப்பான் நான் நினைச்சேன். பட் 6 மாசமா ரெஸ்ட் எடுத்துட்டு இப்ப மறுபடியும் வந்து ரீஜாயின் ஆயிருக்காங்க. சோ இப்ப ஏவிடிஎஃப் ரீபில்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதை அப்படியே கட் பண்ணி நம்ம செரி கிட்ட தான் வரும். ஆனா செரி இன்னமும் ரெக்கவர் ஆகாம ஹாஸ்பிட்டல் தாங்க இருக்காரு. அண்ட் அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம செரியை விசாரிக்கிறதுக்காக 2 ஏவிடிஎஃப் ஆளுங்களும் வந்திருப்பாங்க. ஆனா அங்க இருந்த என்ஜிக்குமோட ஆளுங்க அவங்கள உள்ள கூட விட்டுருக்க மாட்டாங்க. சோ அதுல கடுப்பான ஏவிடிஎஃப் அவங்களை எப்படியாச்சும் போட்டு தள்ளியாவனு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே அந்த ஹாஸ்பிட்டலோட லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது அப்ப புல்சை அவங்களோட மண்டையில ஆணை இறக்கிருப்பாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே புல்சை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இவங்க 2 பேரும் போட்டு தள்ளதுக்கு அப்புறம் தான்
பவுல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செரியை விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பான். ஆனா அந்த இடத்துல நம்ம செரி இருக்க மாட்டாருங்க. ஏன்னா இதுக்கு மேலே அங்க இருந்தா ஏவிடிஎஃப் மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணுவாங்கன்னு தான் அங்க இருந்து நம்ம ஆன்ஜிக்கும் செரி கூட்டிட்டு போய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ அந்த ஹாஸ்பிட்டலே செரி இல்ல. ஆனா அங்க இருந்து ஏவிடிஎஃப் ஆளுங்களே புல்சை கொலை பண்ணிக்கிறத பார்த்ததுமே பவுல் அங்க நடந்த இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம மேயர் ஃபிஸ்க் கிட்ட சொல்லிடுவான். ஆனா அப்ப நம்ம ஃபிஸ்க் அவருக்கு எதிராக வந்த அந்த வீடியோவை பார்த்துட்டு டேனியலை கூப்பிட்டு உட்கார வச்சு தான் பேசிட்டு இருப்பாரு. ஆனா அப்ப டேனியலுக்கு அல்லு விட்டுருக்கும். ஏன்னா அவனுக்கு எதிர்க்கவே அந்த இடத்துல கமிஷனர் இறந்து போனதுக்கான அந்த டெத் ரிப்போர்ட் இருக்கும். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்ல கமிஷனர் எப்படி இறந்து போனாருன்னு. சோ அதை நினைச்சுதான் இந்த இடத்துல டேனியல் அல்லு விட்டு உட்காந்துருப்பான். நாளா இந்த 2வது எபிசோடவே டேனியலோட கதை முடிய போகுதுன்னு நினைச்சேன். பட் ஏதோ கரெக்டா ஆன்சர் பண்ணனால நம்ம கிங் பின் உயிரோட விட்டுறாருங்க. பட் கமிஷனர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டு இருந்துச்சுன்னு அந்த கார்டை நம்ம கிங் பின் டேனியல் கிட்ட கொடுத்திருப்பாரு. அண்ட் அதை பார்த்ததுக்கு டேனியலுக்கு அந்த வீடியோ யார் பண்ணிருக்க வாய்ப்புக்குன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பான். பட் நம்ம அதை அப்படியே கட் பண்ணி வெனசா கிட்ட தான் வரும். இங்க வெனசா தன்னோட சேஃப்டிக்காக ஒரு கன்னை பக் மூலமா அரேஞ்ச் பண்ணிருப்பா. ஆனா அதுக்கு பக் அதான் நான் இருக்கல அப்படின்னு சொல்ல அதுக்கு வெனசா நீ இருப்ப ஆனா நான் இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல ஒரு கன்னை பிக் பண்ணிடுறா. சோ வெனசாக்கு நல்லாவே தெரியும் புல்சை தன்னை கண்டிப்பா கொல்ல வருவான்ட்டு. அண்ட் அததான் எபிசோடோட எண்ட்லயும் புல்சை தனக்கு கொல்ல வர மாதிரியான ஒரு நைட் மேரை பார்த்திருப்பா. சோ அதனால தான் தன்னோட சேஃப்டிக்காக ஒரு கன்னை பிக் பண்ணிக்கிறா. அண்ட் இப்ப அப்படியே நம்ம மேட் அண்ட் கேரன் கிட்ட தான் போறோம். இவங்க 2 பேருமே அந்த நார்த்தன் ஸ்டார் ஷிப்ல இருக்கிற சப்ளைஸை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு போயிட்டு வாட்ச் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனா அந்த சப்ளைஸை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே அந்த ஷிப்ல இருந்து டைப்பர்ஸ் தான் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு நைட் வரைக்கும் அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஏவிடிஎஃப் வந்திருக்கும். என்னடா ஏவிடிஎஃப் இந்த இடத்துக்கு வராங்களேன்னு பார்த்தா கரெக்டா அவங்க வந்ததுமே அந்த ஷிப்ல உண்மையாலே சப்ளைஸா வந்த அந்த ஸ்மக்லிங் வெப்பன்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே செம்ம தெளிவான வேலைக்காரங்க. தென் அன்னைக்கு நைட் சோலோ ஏஞ்சலாவும் ஸ்ட்ரீட்ஸ்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம மேட் மடாக்கோட மிஸ்ஸிங் போஸ்டர் பார்த்திருப்பாங்க. அண்ட் அதை பார்த்தது சோல் அன்னைக்கு மட்டும் ஹெக்டரைல அந்த ஒயிட் டைகர் மாஸ்க போடாம இருந்திருந்தா எல்லாமே நேரத்துக்கு மாறி இருக்கும்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மாஸ்க போட்டுக்கிட்டு விஜிலாண்டிஸா சுத்துறதெல்லாம் ஒரு பயங்கரமான விஷயமா பாக்குறதா சொல்லிருப்பாங்க. பட் அதை கேட்ட ஏஞ்சலா நீங்க சொல்ற அந்த பயங்கரமான விஜிலாண்டினால தான் இப்ப நான் உயிரோடவே இருக்கேன்னு சொல்லிருப்பா. அண்ட் இதை கேட்டது சோல்க்கு என்ன சொல்றது கூட தெரியாம ஏஞ்சலா கூட்டிட்டு ஒரு கடைக்குள்ள போயிடுவாங்க. ஆனா அந்த கடையில நம்ம ஏஞ்சலாவோட ஃப்ரெண்ட்ஸ் சில பொருட்களை திருட பாப்பானுங்க. ஆனா அவங்கள நம்ம சோல் திருட விடாம தடுத்து நிறுத்திருப்பாங்க. பட் சடனா அந்த கடையோட ஓனர் அங்க இருக்கிறவங்க சின்ன பசங்க கூட பார்க்காம ஒரு ஷார்ட் கன் எடுத்து நீட்டி இருப்பாங்க. டேய் நீ அந்த கடையோட ஓனர் மட்டும் தானே இல்ல கேங்ஸ்டர்னு கேக்குற மாதிரி இருக்குங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய ஷார்ட் கன் தூக்கி நீட்டி இருப்பான். பட் அந்த கடையோட ஓனர் நம்ம சோலுக்கு தெரிஞ்சவங்கங்கறனால அவரை எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்ப அந்த கடைக்குள்ள ஒரு ஏவிடிஎஃப் ஆள் வந்து அந்த கடையோட ஓனரையும் அந்த பசங்களையும் அரெஸ்ட் பண்ண பார்ப்பான். பட் ஆனா அந்த பசங்க நம்ம ஏஞ்சலா போலயே ரொம்பவே சின்ன பசங்கங்கறதுனால அவங்கள அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்ம சோல் தடுத்திருப்பாங்க. லைக் அவரோட கையை தங்க பிடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு அந்த ஏவிடிஎஃப் ஆபீசர் அசால்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு நம்ம சோலையே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. டேய் இதெல்லாம் அநியாயமா இருக்குங்கிற மாதிரி தாங்க இருக்கும். பட் அந்த இடத்துல நம்ம சோலையும் அந்த கடையோட ஓனரையும் அரெஸ்ட் பண்ணதும் அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கலவரம் ஆரம்பிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் நம்ம ஏஞ்சலாவால அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடிஞ்சிருக்காது. சோ அதனால அவ அப்பவே டைரக்டா மேட் மடாக் அண்ட் மெக்டஃபி ஆபீஸ்க்கு வந்துருவா. அண்ட் அவளோட நல்ல நேரமோ என்னமோ அந்த இடத்துல மெக்டஃபி இருப்பாங்க. அண்ட் ஏஞ்சலாவும் மெக்டஃபி கிட்ட அந்த இடத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்ல அதுக்கு மெக்டஃபி சோலை எந்த ஜெயிலுக்கு கூட்டு போய்க்கிறாங்கிற விஷயத்தை நான் தேடுறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா சோலை அரெஸ்ட் பண்ணது ஏவிடிஎஃப். சோ ஏவிடிஎஃப் ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணாலே கண்டிப்பா அவங்க காணாம போயிடுவாங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம ஏஞ்சலா சொல்லிருப்பா. பட் இருந்தாலும் மெக்டஃபி எப்படியாச்சும் அவங்களை கண்டுபிடிச்சலாங்கிற மாதிரி தான் நம்ம ஏஞ்சலாவை ஆறுதல் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்பதான் ஏஞ்சலாவோட கண்ணுக்கு ஹெக்டர் ஐலாவோட அந்த ஒயிட் டைகர் சூட் கேஸ் மாட்டிருக்கும். ஏன்னா சோல் அந்த கேஸை வாங்கியிருக்க மாட்டாங்க. அதனால அந்த ஒயிட் டைகர் சூட் கேஸ் அந்த ஆபீஸ்ல தாங்க இருந்துக்குது. சோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஏஞ்சலா ஹெக்டர் ஐலாவை போலயே ஒரு ஒயிட் டைகரா மாறி இட்ஸ் ரைட் திங் டு டூ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான எடுத்துக்காட்டா நம்ம ஏஞ்சலா மாற போறானுங்கிறத இந்த இடத்துல ஒரு அடித்தளமா போட்டிருப்பாங்க. தென் இப்ப அப்படியே நமக்கு டேனியல் தான் காட்டுறாங்க. அண்ட் டேனியல் நம்ம பிபியோட சின்னதா ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருப்பான். அண்ட் ஆரம்பத்துல அந்த டின்னர் ரொம்பவே நல்லா தாங்க போயிருக்கும். பட் நடுவில் நம்ம டேனியல் மேல் ஃபிஷ் கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டை அந்த டேபிள்ல வச்சு ஓப்பனாவே நம்ம பிபி கிட்ட இந்த லீக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது நீதானு கேட்டுருவான். பட் அதுக்கு ஆரம்பத்துல என்ன பிபி இல்லன்னு நம்ம சொல்லியிருந்தாலும் அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு வீடியோவும் அவர் ரெடி பண்ணிருப்பா. சோ பெருசா சொல்லிக்கிற மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் இல்லாம கிங் பினோட மாஸ்க் போட்டு அந்த வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது பிபி தான் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பட் நம்ம கிட்ட தான் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இன்னும் டேனியலுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் டேனியல் கண்டிப்பா டின்னர் அரேஞ்ச் பண்ண மாட்டான். ஃபியூனரல் தான் அரேஞ்ச் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பட் ஏதோ ஒன்னு பொறுத்து இருந்தே பார்ப்போம். ஆனா இந்த சீக்வன்ஸை காமிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு பேரலா ஷீலாவை காமிச்சிருப்பாங்க. அவங்க நம்ம மேயர் ஃபிஸ்கோட ஹால்ல ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை வைக்கலான்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம கமிஷனரோட டெத் ரிப்போர்ட்டை பார்த்துருவாங்க. சோ அதை பார்த்ததுமே அவங்க யாருக்குமே தெரியாம அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் கரெக்டா அவங்களுக்கு முன்னாடி மேயர் ஃபிஸ்க் வந்து அதை பார்த்துருவாருங்க. ஆனா அந்த இடத்துல இந்த சம்பவம் பண்ணாம ஷீலாவை பேசி அனுப்பி விட்டுருவாரு. ஆனா ஷீலாக்கு மேயர் ஃபிஸ்க் பண்ற விஷயங்கள்லாம் சிலது பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். சோ அதனால எனக்கு தெரிஞ்சிருக்கோம் ஷீலா வச்சு ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு. தென் இப்ப அப்படியே நம்ம ஜோசிஸ் பர்க் தான் வரும். அன்னைக்கு நம்ம மேட் கேரன் ஜோசிஸ் 3 பேருமே சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப சடனா அந்த டிடெக்டிவ் கிம் நம்ம ஜோசிஸ் கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. டேய் நீங்க யார சடனா வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு போறீங்கங்கிற மாதிரி தான் சீக்வன்ஸே இருக்கும். ஆனா அதை நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். டிடெக்டிவ் கிம்க்கு யாரோ அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி அதை இப்ப ஜோசிஸ் கிட்ட சொல்ற மாதிரி தான் இருக்குமே. சோ யாரோ ஒருத்தங்க நம்ம டிடெக்டிவ் கிம்க்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அது யாருன்னு தான் தெரியல. தென் அதுக்கப்புறம் மேட் மடக்கோ கேரனோ பாட்டு போட்டு அந்த மொமெண்ட்டை கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த ஜோசிஸ் பர்க் ஏவிடி ஃபாலுங்க உள்ள வந்து நம்ம ஜோசிஸை விசாரிக்கிறதுக்காக கூட்டு போக பார்ப்பாங்க. பட் கரெக்டா நம்ம மேட் டேர்டெவில் சூட் போட்டுக்கிட்டு அங்க இருக்க
இருக்கிற ஆளுங்களை போட்டு பொளந்து எடுக்க ஆரம்பிச்சிருப்பாருங்க. அதுவும் அந்த ஜோசிஸ் பார்ல அவங்க ஹைட் அவுட்டா இருந்த அந்த இடத்துக்குள்ளேயே 2 ஏவிடிஎஃப் ஆளுங்களோட சண்டை நடக்கும் பாருங்க. செம்மையா இருக்கும். ஆனா அந்த சண்டைக்கு நடுவுல சின்னதா ஒரு ஹியூமர் வச்சிருப்பானுங்க. அது வேற லெவல்ல இருக்கும். அதாவது நம்ம டேர்டெவிலால அந்த 2 பேரும் சமாளிக்க முடியாம டக்குன்னு ஒரு கன் எடுத்து ஏம் பண்ணிடுவாரு. அத பார்த்ததுமே அவனுங்களே ஷாக் ஆயி அந்த இடத்துல அப்படியே நின்னுடுவானுங்க. ஆனா அப்ப நம்ம டேர்டெவில் சின்னதா ஒரு ஸ்மைல போட்டு மறுபடியும் அந்த சண்டையை கண்டினியூ பண்ணிருப்பாரு. வேற மாதிரி இருக்குங்க. ஆனா அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. அண்ட் இதுல பேரலலா நம்ம கேரனும் ஒரு ஏஎஃப்டி ஆளோட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. டேர்டெவில் ஜோசிஸ் பார்ல இருந்து எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு நம்ம கேரனை தேட நம்ம கேரன் டேர்டெவில பிராங்க் ஹைட் அவுட்டா இருந்த அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா கேரன் சண்டை போட்ட அந்த ஏஎஃப்டியால அந்த இடத்துல அவங்க கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் இதோடவே அப்படி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. தக்காளி வேற மாதிரியான எபிசோடுங்க. செம்மையா சூப்பரா ரைட் பண்ணிருக்கானுங்க. அதுவும் இந்த மொத 2 எபிசோடும் செம்ம சூப்பரான ஒரு செட்டப் அமையுது. என்னது ஒரு செட்டப் அமையுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஏன்னா எபிசோட் நம்பர் 3 அப்சல்யூட் பீக் ரைட்டிங்க. வேற மாதிரியான எபிசோடுங்க. செம்ம பங்கம் பண்ணிட்டானுங்க அந்த எபிசோட்ல. அதுவும் கடைசி 10 நிமிஷம்லாம் அல்டிமேட் பண்ணிருப்பானுங்க. வேற மாதிரி அந்த எபிசோடு. ஆனா அந்த எபிசோட நம்ம தனியான ஒரு பிரேக் டவுன்ல பார்ப்போம். ஏன்னா அந்த எபிசோட் 3rd எபிசோடு. அவ்வளவுதான். ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம பண்ணிட்டானுங்க. அதனால அது ஒரு தனி பிரேக் டவுன்ல பாக்குறதாங்க கரெக்டா இருக்கும். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எபிசோட் 1 and 2ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் மொத்தமா கவர் பண்றதா நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை அப்படி ஏதாவது நான் மிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்படி என்ன மிஸ் பண்ணிக்கிறேன் நானும் தெரிஞ்சுப்பா மத்தவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.